வணக்கம். சிவாய நமஹ. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு 2025 பலன்கள் எப்படி இருக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த 2025 பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஏற்றங்கள் தரக்கூடிய வருடமாகவும் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வருடமாகவும் வெகு நாட்களாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கைகூடும் விதமாக நல்ல பலன்களை வரும்படியாகவும் இந்த வருடம் அமைகிறது. இந்த வருடம் என்ன ஒரு சிறப்பு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரொம்ப சிறப்பு. 12ஆம் பாவத்திலே வக்ரகதியிலே தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே வக்ரம் அடைகிறார். அதனால் கணவன் மனைவி கொஞ்சம் பிரிந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள், வெளியூர் செல்ல வேண்டிய சில அமைப்புகளுடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடத்திலே உங்களுடைய 2ஆம் பாவத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே அமைவது அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோகம், லாபத்தை எதிர்நோக்குபவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கைகூடும். 2-11 அமைப்பு, இதில் 6-2 அமைப்பும் சேர்வதனாலே மாத சம்பளத்தில் வேலை செய்பவர்களுக்கும் சம்பள உயர்வு ஏற்படும். குறிப்பாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருப்பவர்கள், வீடு கட்டுமான துறையில் இருப்பவர்கள், நிலம் வாங்கிறது விற்கிறது போன்ற துறையில் இருப்பவர்கள், பெரிய மிஷினரிஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அன்பர்கள், வாகனம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, ஸ்கிராப் பிஸ்னஸ், இந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள், வெளியூர் வெளிநாடுகள் சென்று வேலை செய்வது அல்லது வெளிநாட்டுக்கான வேலையை இங்கேயே செய்வது, பண்ட பரிமாற்றங்கள் செய்வது, மருந்து துறை, மருத்துவத்துறை போன்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்திலே இருப்பதனால இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே ரொம்ப நல்ல பலன்கள் வழங்குகிறது. அப்புறம் இன்னும் சிறப்பு என்னன்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே கேது பகவான் 4ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் மிக மிக முக்கியமான காரகன், ஞான மோட்சகாரகன், சுகஸ்தானம்னு பேர். 4ஆம் பாவத்துக்கு என்னன்னா சுகம். இந்த 4ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ பெரும்பாலும் அந்த கிரகம் நன்மையை தான் செய்யும். ஏன்னா சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம் அப்படிங்கிறது அம்மானு பேர். அம்மா எப்படி எப்பேற்பட்ட கெட்டப்பனா இருந்தாலும் தன்னுடைய குழந்தைய அம்மா விட்டே கொடுக்க மாட்டா இல்லையா? அதே போல 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அதிகமாக செய்யும். அந்த வகையில் கேது பகவான் உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய இடத்துல தான் முதல்ல இருக்கார் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் பாவத்திலே சூரியனும் உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ஆள் 7ல் தான் உட்காந்து இந்த வருடத்தில் ஆரம்பித்து கொடுக்குறாரு உங்களுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் பண பரிமாற்றத்திலே தடை இருந்தால் அவைகள் நிவர்த்தி ஆகும். ஏன்னா அது பணம் கொடுத்துருக்கீங்க, யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அவங்க இன்னும் திரும்பி கொடுக்காம இருக்கா, உங்கள்கிட்ட ஏதாவது பணம் வாங்கிக்கலாம் இல்லைனா வட்டி தரேன்னு உங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்காங்கன்னா திரும்பி கொடுக்காம இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களிடம் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, யாரிடமாவது நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்கியிருக்கீங்க, அதை திருப்பி கொடுக்காம ஒரு நாள் போயிட்டு இருக்கு, அல்லது வட்டி ஏறி கொண்டிருக்கிறது, அசலை பிடிக்க முடியவில்லை என்றாலும் அவைகள் தீர்க்கப்படும். இந்த வருடம் நீங்கள் கடன் இல்லாத மனிதராக இருப்பீர்கள். உங்ககிட்ட வாங்கினவங்களும் உங்கள்கிட்ட பணத்தை எல்லாம் திருப்பி கொடுப்பார்கள். அப்படியான பண பரிமாற்றங்கள் சீரானபடியாக இருக்கும். இந்த புதனினுடைய சஞ்சாரம் மிக அவசியங்க. குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே புதனினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கிரிஸ்ப்னு சொல்லுவாங்க, ஒரு ஆசைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசை எதில் இருக்கும்னா அவங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி, அதே மாதிரி
ஷேர் மார்க்கெட் போன்ற துறையெல்லாம் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க கணிதத்துவமான அறிவு அவங்களுடைய தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் நல்ல வளர்ச்சிகள் அமையும்படியான அந்த 7ஆம் பாவ புதன் பகவான் வழங்குகிறார். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 9ஆம் பாவத்திலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்துகின்றார். அதனால் அந்த 9ல் இருக்கக்கூடிய கிரகமும் மிக மிக முக்கிய கிரகம். 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9. எப்போதுமே இந்த 1, 5, 9ங்கிறது மூலத்திரிகோணம் அப்படின்னு பேர். இந்த மூலத்திரிகோணத்தில் சில இதுகள் கனெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருவது, தந்தையார் உடல் ஆரோக்கியமாக இருப்பது, அவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைவது, உங்களுக்கு வம்ச அபிவிருத்தி. நீங்கள் மிதுன ராசிக்காரங்க உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ அடுத்து குழந்தை பிறக்காமல் இருக்கான்னு இந்த சமயத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும். இந்த சமயத்தில் அவங்களோட பிஸ்னஸ் டக்குன்னு பூம் ஆகும். அதனால் இந்த சமயத்தை உங்களுடைய உறவினர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் ராகு பகவான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், அதாவது 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கேன் பல தடவை. ஏன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த வலிமை ஆனால் தான் அதில் இருக்கிற கிரகம் நன்மைகளை எப்படியாவது உங்களுக்கு வழங்கும். அந்த வகையில் ராகு பகவான் நன்மையை வழங்குகிறார். இதில் குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வக்ரகதியிலே செல்கிறார். அதை முன்னாடியே பார்த்து சொன்னேன். அந்த குரு பகவானுடைய பார்வை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. உங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்கின்றார். மேலும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். சொந்த வீடுகள் வாங்கக்கூடிய நல்ல யோக பலன்கள், மன கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி, ஆரோக்கியமான வாழ்க்கை, உடல் நல குறைவிலிருந்து விடுதலை அப்படின்னு பல நன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். அதனால் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் குரு பகவான் அந்த வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மே மாதம் 11ஆம் தேதி நேர்கதியாக உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து விடுவார். ஜென்ம ராசிக்கு வராரு அப்படின்னு பயப்படாதீங்க. முதல்ல ஜென்ம குரு வனவாசமாச்சே, காரியத்திலே முடக்கங்கள் ஏற்படுமே, சுயதொழிலே கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்படுமேங்கிற கவலை வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான், 10ஆம் அதிபதி குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருவது நன்மையை தான் செய்வார். முதல்ல நன்மையை அதிகமாக செய்வார். அதுவும் அவருடைய பார்வை 5ஐ பார்க்கிறார். உங்கள் 5ஆம் பாவத்தை பார்க்கிறார், 7ஆம் பாவத்தை பார்க்கிறார், 9ஆம் பாவத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அதே போல் கணவன் மனைவி பிரிந்து இருக்காங்க, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, 2 பேருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபமாக இருக்குது, அல்லது 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், அடிக்கடி எனக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஏற்படுறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். சுமூக உறவு கணவன் மனைவி இடையே அமையும் அப்படிங்கிறது நல்ல பலன்கள் உருவாகின்றது. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகு கேதுவனுடைய பயிற்சி நடைபெறுகிறது. பொதுவாகவே ராகு கேது அபசவியம் அப்பிரதக்கமாக சுத்தும். அந்த வகையில் புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசிக்கு ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி சுக போக்கியக்காரனாக இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய 9ஆம் பாவத்திற்கு வருவதனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டிலே வெற்றி. 4ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேது பகவான் நல்லதொரு மாற்றம், தைரியஸ்தானம் வலிமை அடைகிறது, முன்னேற்றத்தை நோக்கிய நல்ல வளர்ச்சிகளை உங்களுக்கு கேது பகவான் வழங்குகிறார். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நவம்பர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 வரை வக்கரகதியிலே போறாருங்க. ஜென்மஸ்தானத்தில் குரு வக்கரம், அமோக வளர்ச்சி. இப்போ ரிஷபராசிக்கு எப்படி வந்து ஆரம்பம் நல்ல பயிற்சினாலே அந்த வக்கரத்தினாலே வளர்ச்சியோ, அதே போல மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய வக்கர காலம் ஜென்மஸ்தானத்திலிருந்து செல்லக்கூடியது அமோக வளர்ச்சி. எப்போன்னா நவம்பர் 18லேருந்தே அடுத்த வருடம் 2026 மார்ச் 17 வரை வக்கரம். இந்த காலத்திலே பல நல்ல அளப்பரிய புதிய செயல்களை செய்து பல சாதனை படைப்பீர்கள். சாதனை சும்மா படைக்க முடியாது, சோதனையின் கொம்பை முறித்தால்தான் அது சாதனை என்பார்கள் ஆன்றோர்கள். அந்த வகையிலே பலவிதமான சோதனைகளை கடந்து அவையின் கொம்பைகளை முறித்து சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு 2025 வழங்குகிறது. இந்த வருடத்திலே மகாவிஷ்ணு வழிபாடு மிக மிக அவசியமாக வழங்குகிறது. புதன்கிழமையிலே பெருமாளுக்கு துளசியினால் அர்ச்சனை செய்து வாருங்கள், அமோக பலன்களை பெறுவீர்கள். சிவாய நமக. இப்படியாக உங்களுடைய
ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை அதில் ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்குது, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அதனால் தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ.